தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக அதிகாரப்பூர்வ வேட்பாளர் என் மகன் அறிவிச்சிருக்காங்க. அவர் இன்றைக்கி ஃபுல்லாக வாக்கு சேகரிச்சுட்டு 5 மணி வேளையில் எங்களுடைய பிரச்சாரத்தை நாங்கள் பட்ரோடு பகுதியில் நசரத் புனன்ற பகுதியில் முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கும் அலுவலகத்துக்கும் லீராய்மேரி ஹோட்டல் பக்கம் மாதபுரத்து வழியாக சவுரித்தெரு கடக்க போக சொல்லும். பாதி பேர் சவுரித்தெரு கடந்து கொத்தவால் தெரு வழியாக போயிட்டாங்க. மீதி பாதி பேர் வேட்பாளர்கள் தடுத்து நிறுத்திட்டோம். ஏன்னா அப்போ 5:45 மணிக்கு திமுகவுடைய ஊர்வலம் வருது. வந்த உடனே சரி வேண்டாம், அவங்க போனதுக்கப்புறம் போகலாம் நிறுத்திட்டோம். அந்த வழியாக வந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அந்த கொடியை கம்பு காத்து பைப்பை மடக்கிட்டு இங்கே எங்களுடைய தாவாக்கோட தோழர்களை பைப்பால் அடிக்க வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், தம்பி அதெல்லாம் வேணாம், இந்த தகராறுன்றது வேணாம், நீங்கள் போயிடுங்க, நான் அமைதியாக முறையில் நிற்கிறேன். திருப்பி என் பக்கத்தில் ஒரு தம்பியை போட்டு பைப்பில் படைச்சா நான் இழுக்க சொல்ல அந்த பைப் என் மேலே பட்டது. அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் வேண்டாம், அவங்க போயிடறாங்கன்னா திருப்பி எங்கள் ஆளுங்களை இழுத்து போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. போட்டு அந்த பைப்பை அந்த வீடியோவில் பாருங்கள், ஃபுல்லாக வீடியோ ரெக்கார்ட் இருக்குது. பைப்பில் போட்டு அடிக்கிறது, ஒரு பையனை போட்டு செயின் அறுத்துட்டாங்க, அந்த வெள்ளி செயின் அறுத்துட்டாங்க, ஒரு பையனை ஷோல்டரில் போட்டு அடி அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அராஜகம் பண்ணுறதுனால எங்கள் பயம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எங்கள் தலைவர் சொன்னது, தமிழக வெற்றி கழக தலைவர் சொன்னது நீங்கள் அமைதியான வழியில் போங்க, அவங்க எதுவும் செய்ய தயார், நம்ம அமைதியை மட்டும் தேர்தல் மட்டும் நோக்கி நம்ம போவோம், எந்த விதமான அசம்பாதத்துக்கு இடம் கொடுக்கலாம், நாங்கள் அமைதியான முறையில் காவல்துறையிட்ட நீதி கேட்டு வந்திருக்கோம். அவ்வளோதான். எத்தனை பேருக்கு இப்போ காயம் ஏற்பட்டிருக்கு? 4 பேர் ஹாஸ்பிட்டல் அமைச்சிருக்கேன் சார். ஓகே, இப்போ இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தீங்களா? காவல் நிலையத்தில் என்ன பதில் சொல்கிறாங்க? நாங்கள் தக்க நடவடிக்கைன்னு சொல்லியிருக்காங்க சார். வழக்கு பதிவு பண்ணி சொல்லியிருக்காங்க சார். எங்களுக்கு பயமாக இருக்குது. வேட்பாளருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். பயம்ன்றது கிடையாது சார், எல்லாமே மனிதன் தான். ஆனால் அமைதியான முறையில் போகணும்னு நாங்கள் ஆசைப்பட சொல்ல எங்களுடைய வேட்பாளருக்கு தக்க பாதுகாப்பு காவல்துறை கொடுக்கணும். அடித்தது குணான்றவர் அடிச்சிருக்காரு, நந்தமாக்கத்தை சேர்ந்த சந்தோஷன்ற அடிச்சிருக்காரு, கார்த்திக் என்றவர் அடிச்சிருக்காப்புல. ஏசுதாஸ்ன்ற தம்பி அவர் அடித்தா அது தடுக்க வந்தாரா அடித்தாரான்னு தெரியல, வீடியோவில் பார்த்தா தெரியும் எங்களுக்கு. அதுமாரி அது இல்லாமல் இன்னொரு 7-8 பேர்கள் தெரியவில்லை. அந்தோனி இல்லை பாருங்கள், வீடியோ பாருங்கள். எங்கள் சைட்லேருந்து நாங்கள் யாரையும் தாக்க போல, அடி வாங்கி தான் நாங்கள் வந்தோம். இல்லை அவங்க இல்லை, நாங்கள் முடிச்சுட்டு போகிறதுனால எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவை கிடையாது. அவங்க 5 மணி எங்களுக்கு காலையில் 6 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே முடிச்சிட்டோம். ஆனால் எல்லாருக்கும் 5 மணியே முடியணும். ஆனால் அவங்க 5:45 மணி தான் அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு 5 மணி முடிஞ்சிடுச்சு, முடிச்சிட்டோம் சார். அதான் சொல்கிறேன் சார், காலைல 6 மணிலேருந்து எங்களுக்கு 5 மணி இருக்கும் சார். ஆமாம், ஆலந்தூர் முழுக்க எங்களை 5 மணியோட முடிக்கலாம் நாங்கள். அதே சார், அவர் டைம் கேட்குறாரு சார். நாங்கள் வீட்டுக்கு போக சொல்லுது, பிரச்சாரத்தை முடிச்சது நாங்கள் பட்ரோடு நசரத்புரம் சொல்லிட்டேன். ஏற்கனவே நசரத்துப்புறத்துலேருந்து எங்கள் வீட்டுக்கு வரணும்னா மாதபுரத்து வழியாக மேட்டின் ஹோட்டல் பேக் சைடு தான் போகணும். போக சொல்ல சவுரி தெரு தாண்டி கொத்தவால் தெருவில் உள்ளே போந்தால் எம்கேன் ரோடு வரும். எம்கேன் ரோடு ரைட் எடுத்தால் புதுப்பேட்டை தெருவில் எங்கள் வீடு.